நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு சுமார் 14 கோடி வாடகை பாக்கி இருந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அதிரடியாக களமிறங்கி வாடகை பாக்கி நிலுவையில் உள்ள கடைகளுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுத்ததால் பரபரப்பு. நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் 120க்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகிறது. இந்த கடைகளுக்கு சதுர அடிக்கு ரூபாய் 250 வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டு வாடகை வசூல் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வாடகை அதிகமாக இருந்ததன் காரணமாக நீதிமன்றம் வரை சென்று வாடகை கட்டணத்தை குறைத்துள்ளனர். இந்த சூழலில் அதன்படியும் வாடகை செலுத்தாத சுமார் 60 கடைகளுக்கு 3 கோடியே 70 லட்சம் வரை பாக்கி இருந்துள்ளது. இதற்கான நோட்டீஸ் ஏற்கனவே வழங்கப்பட்ட சூழலில் அதனை செலுத்தாமல் இருந்த கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். சுமார் 11 கடைகளுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் கடைக்காரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் வாடகை பாக்கி நோட்டீஸை அறிவுறுத்தி கடைக்கு சீல் வைக்க தொடங்கிய நிலையில் ஒரு சில கடைக்காரர்கள் வாடகை நிலுவையை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கொடுக்க தொடங்கினர். சுமார் 1.5 கோடி வரை வசூலான நிலையில் மீதமுள்ள தொகையை வசூல் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். வாடகை நிலுவையில் உள்ள கடைகளுக்கும் சீல் வைக்கும் பணியும் நடைபெற்று வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.